வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விஸ்ட். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிறைவேற்றப்படாது. டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு போராட்டக் குழுவினரிடம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதி. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசு தரப்பிலிருந்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு போராட்டக் குழுவினரை சந்தித்த பின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மகாராஷ்டிராவில் புஷ்பாக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீப்பற்றியதாக பரவிய வதந்தியால் துயரம். ரயிலிலிருந்து தண்டவாளத்தில் குதித்த பயணிகள் மீது கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் 12 பேர் பலியான சோகம். ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த முதல் T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 13 ஓவர்களில் இங்கிலாந்தை சாய்த்து அபாரம். இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிராவில் தண்டவாளத்தில் நின்ற ரயில் பயணிகள் மீது விரைவு ரயில் மோதி 12 பேர் உயிரிழந்தனர். ஜல்கான் மாவட்டம் பட்னேரா சந்திப்பு ரயில் நிலையம் அருகே இந்த விபத்து நேரிட்டுள்ளது. லக்னோவிலிருந்து மும்பைக்கு சென்ற புஷ்பக் விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக பரவிய வதந்தியால் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து பயணிகள் ரயிலை நிறுத்தினர். பின்னர் ரயிலிலிருந்து இறங்கிய பயணிகள் பக்கத்து தண்டவாளத்தில் நின்றுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த கர்நாடக விரைவு ரயில் பயணிகள் மீது மோதியது. விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. மகாராஷ்டிரா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். ரயில்வே சார்பில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1.5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தோருக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய அறிவிப்பொன்று இன்று வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று நடைபெறும் விழாவில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் இன்று முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகிறது என தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி கிராம மக்கள், விவசாயிகள் மற்றும் போராட்டக் குழுவினர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் டெல்லியில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கூறினார். பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என திண்டுக்கல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அனுமதி இல்லாமல் உணவு வழங்கினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு இலவச பேருந்து சேவையை அமைச்சர்கள் ஏவாவேலு, சேகர்பாபு, நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு இடையே இந்த இலவச பேருந்து சேவை இயக்கப்படுகிறது. பழனி கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பிப்ரவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மதுரை மற்றும் பழனி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. காலை 8:45 மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பி 11:30 மணிக்கு பழனியை சென்றடையும். மதியம் 3 மணிக்கு பழனியிலிருந்து மதுரைக்கு மீண்டும் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியதை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லம் முன்பு கூடிய 500க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் திடீரென சீமானின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 878 பேர் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சீமானின் நீலாங்கரை வீட்டை முற்றுகையிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் சீமானின் உருவ பொம்மையை எரித்து கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 878 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷ் மாற்றப்பட்டுள்ளார். புதிய அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் ஓட்டு உள்ள பத்மாவதி என்ற சுயேட்சை வேட்பாளரின் வேட்புமனு ஏற்கப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது. முதலில் 47 வேட்பாளர்கள் போட்டி என அறிவிக்கப்பட்டு பிறகு பத்மாவதியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் நீண்ட நேரம் தாமதம் ஏற்பட்டது. இந்த குழப்பங்கள் எதிரொலியாக தேர்தல் அதிகாரி மணிஷ் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் எந்தவொரு அறிவிப்பும் இன்றி திரும்ப பெறப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பொறியியல் கல்லூரிகள் அனுமதி பெறுவதற்கு ஜனவரி 31ஆம் தேதி வரையில் கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் பிப்ரவரி 7ஆம் தேதி அபராதத்துடன் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ 3 வழக்குகளை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்த 66 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிபிசிஐடி பதிவு செய்த 3 வழக்குகளின் அடிப்படையில் புதிதாக 3 வழக்குகளை பதிவு செய்துள்ள சிபிஐ தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது. விக்ரமின் வீரதீர சூரன் படம் மார்ச் 27ஆம் தேதி திரைக்கு வரும் என படக்குழு அறிவித்துள்ளது. சித்தா படத்தை தொடர்ந்து அருண்குமார் இயக்கியுள்ள வீரதீர சூரன் படத்தில் விக்ரமுடன் துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்தின் டீசர் கடந்த மாதம் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. நயன்தாரா ஆவணப்பட விவகாரத்தில் தனுஷ் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்ட வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மனு மீதான விசாரணையின் போது திரைப்படத்தில் இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு ஒண்டர் பார் நிறுவனம் பதிப்புரிமை கோர முடியாது என நெட்ஃபிளிக்ஸ் வாதிட்டது. ஒப்பந்தத்தில் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டு நயன்தாரா கையெழுத்திட்ட நிலையில் படம் தொடர்பான அனைத்து காட்சிகளும் ஒண்டர் பாருக்கு சொந்தம் என தனுஷ் தரப்பு தெரிவித்தது. இதனையடுத்து மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்தார். நடிகர் விஜயை மாஸ் ஹீரோவாக மாற்றியது ஸ்ரீகாந்த் தேவாவின் இசைதான் என்றும், சிவகாசியும் திருப்பாச்சியும் இல்லை என்றால் விஜயால் கட்சி ஆரம்பித்திருக்க முடியுமா என்றும் திரைப்பட இயக்குனர் R.V. உதயகுமார் பேசியுள்ளார். நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான். திருப்பாச்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் சொல்லலாம், விஜய் என் தம்பி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி உங்க படங்கள், உங்கள் இசை பட்டைய கிளப்பும். இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய இயக்குனர் சுசீந்திரன், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் படங்களைப் போன்று படம் வெளியான பிறகு 2K லவ் ஸ்டோரி படம் ரசிகர்களின் கவனம் பெறும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பாலசரவணன், ஒரு திரைப்படத்தில் 2K கிட்டாக நடிப்பேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை என்றார். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாகியுள்ள டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பஸ் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மம்முட்டி நடிப்பில் உருவாகியுள்ள அந்த திரைப்படம் இன்று வெளியாகும் நிலையில் ஆல்-இன் பிக்சர்ஸ் நிறுவனம் தடை கோரி வழக்கு தொடுத்தது. வேறொரு படத்தை இயக்குவதாக கூறி கௌதம் வாசுதேவ் மேனன் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு பட வேலைகளை தொடங்கவில்லை என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பஸ் படத்தை வெளியிட தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ள இலங்கை நீதிமன்றம் 2 படகோட்டிகளுக்கு தலா 60 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளுடன் 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 8 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதனை செலுத்த தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை விதிக்க உத்தரவிட்டார். இந்த 8 பேரில் 2 படகோட்டிகளுக்கு தனியாக தலா 60 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 4 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெரும் பணக்காரர் கௌதம் அதானியின் மகன் திருமணம் மிக ஆடம்பரமாக நடைபெறவுள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் கௌதம் அதானி அதனை மறுத்துள்ளார். சூரத்தைச் சேர்ந்த வைர வியாபாரி ஜெய்மின் ஷாவின் மகள் திவா ஷாவுக்கும் தமது மகன் ஜீத் அதானிக்கும் வரும் 7ஆம் தேதி பாரம்பரிய முறைப்படி எளிமையாக திருமணம் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார்.
உயிர் பிரியும் தருவாயிலும் மகள் திருமணம் நிற்கக்கூடாது என தந்தை செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் சிக்கமகளூரைச் சேர்ந்த சந்துரு மகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து வந்த நிலையில் திருமணத்திற்கு முந்தைய நாள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் மகளின் திருமணம் நிற்கக்கூடாது என விரும்பினார். ஒருவேளை தான் இறந்துவிட்டாலும் அதனை மறைத்து திருமணத்தை நடத்துமாறு உறவினர்களிடம் கேட்டுக்கொண்டார். அதன்படியே சந்துரு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது விருப்பப்படியே உறவினர்கள் அவரது மரணத்தை மறைத்து திருமணத்தை நடத்தி வைத்தனர். திருமணத்திற்கு பிறகு தந்தையின் மறைவு செய்தி அறிந்து மகள் துடித்து போனார். மக்களுக்கு தொல்லை கொடுப்பதாக கூறி அமலாக்கத்துறைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. மும்பையில் குடியிருப்புகளை அமலாக்கத்துறை முடக்கியதை ரத்து செய்யக் கோரி கட்டுமான நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி மிலிந்த் ஜாதவ், அமலாக்கத்துறையைப் போன்ற மத்திய விசாரணை அமைப்புகள் சட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கு தொல்லை அளிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனை தடுக்க 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாக கூறிய நீதிபதி குடியிருப்பை முடக்கிய உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். மருத்துவமனைக்கு தன்னை அழைத்து செல்ல உதவிய ஆட்டோ ஓட்டுநருக்கு நடிகர் சைஃப் அலிகான் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 16ஆம் தேதி அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையன் அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஓட்டுநர்கள் இல்லாததால் மகனை அழைத்துக் கொண்டு சைஃப் அலிகான் ஆட்டோவில் சென்றுள்ளார். சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய சைஃப் அலிகான் தனக்கு உதவிய ஆட்டோ ஓட்டுநரை நேரில் அழைத்து நன்றி தெரிவித்தார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை பெண் மருத்துவர் கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி சிபிஐ தரப்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேற்குவங்க அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் என அண்மையில் கூறியிருந்த நிலையில் விரைவில் சிபிஐ முறையிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நிதி முறைகேடு புகாரில் இலங்கை முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, அவரது மனைவி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் 2014ஆம் ஆண்டு பிங்க்ரியா மற்றும் நரமலா பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிலோன் பெட்ரோலியம் நிறுவனம் 61 லட்சம் ரூபாய் வழங்கியது. அப்போது பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த அனுர பிரியதர்ஷன யாப்பா அந்த நிதியை 2015ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலுக்கு முறைகேடாக பயன்படுத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் பதவியேற்பில் இந்தியாவால் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்ட பன்னூன் பங்கேற்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரி வரும் பன்னூனின் சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பு தேசவிரோத மற்றும் நாச வேலைகளில் ஈடுபட்டதாக மத்திய அரசு தடை செய்தது. பன்னூனையும் 2020இல் தீவிரவாதியாக அறிவித்தது. இந்நிலையில் ட்ரம்ப் பதவியேற்பில் தீவிரவாதி பன்னூன் காலிஸ்தான் ஜிந்தாபாத் முழக்கம் எழுப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. உக்ரைனில் போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போர் வெற்றிக்கு தங்களுக்கு ரஷ்யா உதவியதையும் 6 கோடி பேர் இறந்ததையும் மறந்துவிடவில்லை என அவர் கூறியுள்ளார். தான் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் தொடங்கியிருக்காது என்ற ட்ரம்ப் ஒரு உயிரை கூட இழக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்ய இது சரியான நேரம் என கூறியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி பேட்டிங்கை தொடங்கி ஆடிய இங்கிலாந்து அணி 132 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 133 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்தியா 13வது ஓவரிலேயே இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை அர்ஷ்தீப் சிங் படைத்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தொடக்க வீரர் பென் டக்கட்டை வீழ்த்தியபோது இந்த மைல்கல்லை எட்டினார். சுழற்பந்து வீச்சாளர் யஷ்வேந்திர சஹால் 80 போட்டிகளில் 97 விக்கெட் வீழ்த்தியதே அதிகபட்சமாக இருந்து வந்த நிலையில் அதனை 61வது போட்டியில் அர்ஷ்தீப் சிங் முறியடித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸின் அரையிறுதிப் போட்டிக்கு நடப்பு சாம்பியனும் உலகின் முதல் நிலை வீரருமான ஜானிக் சின்னர் தகுதி பெற்றுள்ளார். காலிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாருடன் இத்தாலியின் சின்னர் மோதினார். சுமார் 1.5 மணி நேரம் நீடித்த இந்த ஆட்டத்தில் 6-3, 6-2, 6-1 என்ற நேர் செட்களில் எளிதாக வென்ற சின்னர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். ஐசிசி உறுதி செய்த லோகோதான் ஜெர்சியில் இடம்பெறும் என பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா விளக்கமளித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தான் பெயர் இடம்பெறாது என்ற தகவல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பாகிஸ்தான் வாரியம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் ஜெர்சி சார்ந்த அனைத்து ஐசிசி விதிமுறைகளையும் தாங்கள் பின்பற்றுவதாக பிசிசிஐ செயலாளர் சைக்கியா விளக்கமளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விஸ்ட். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு.
மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிறைவேற்றப்படாது. டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு போராட்டக் குழுவினரிடம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதி. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசு தரப்பிலிருந்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு போராட்டக் குழுவினரை சந்தித்த பின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மகாராஷ்டிராவில் புஷ்பாக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீப்பற்றியதாக பரவிய வதந்தியால் துயரம். ரயிலிலிருந்து தண்டவாளத்தில் குதித்த பயணிகள் மீது கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் 12 பேர் பலியான சோகம். ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த முதல் T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 13 ஓவர்களில் இங்கிலாந்தை சாய்த்து அபாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.